என்ன மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறா? கண்ணை குழுந்து, இது எச்சில்லடி, காதல் தீர்த்தம். இதை சுத்தி ஒரு மதுச்சுவர் எடுத்து கோவில் கட்டி ஓந்தனமிலே கும்பாபிஷேகம் நடத்த போறேன். என்னால ஒரு கோயில் தான் கட்ட முடியும். வரேன். இது களை குத்துறதுல காதல் சின்னம். இன்னைக்கு ஓனமே வச்சுக்கிறேன். ராசாத்தி மாதிரி இருக்குது. பாத்துரா புள்ள பண்ண என்னடா நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பூச்சி இருக்குடா. புதுசா ஒரு பூச்சியா தள்ளா. நிறுத்துடா. ஏன்டா வாட்ச் போட்டு அடிச்சிட்டு இருக்க? வாட்சிடா பூச்சிடா. வாட்சிடா பூச்சிடா. வாட்சிடா வாட்சியா. எதுக்கு இந்த இழிப்பு? இழிக்காம என்ன பண்றது? சீந்து போற விஷயம்ப்பா. நீ அம்மாவை அந்த வீட்டு படியேறி போய் பொண்ணு கேட்டா தானே உன் மாமன் உன்னை அவமானப்படுத்துவான். உன் மாமனே நம்ம வீட்டு படியேறி பொண்ணு கொடுக்க வைக்கிறேன். நீயா? ஏன்? எப்படி? எப்படியா? இந்த வீர தளபதி எதுக்கு இருக்க? யார பத்தி பேசுற? என்ன பத்தி தாப்பா? என்ன சாக்காயிட்ட? ஓஹோ, ஆள் பலமும் பணபலமும் மாமனுக்கு இருக்கேன்னு சாக்காயிட்டியா? தீட்டி வச்ச வீச்சரவாளும் திரவெடுத்த வேல்கம்பும் திருவிழாவில் களவாண்ட மான் கொம்பு எங்க இருக்கு? அடகு கடையில. அது பூரா என்னை திருப்பு திருப்பு திருப்புன்னு தின ஆள் விடுதீங்க. அதெல்லாம் அங்கே இருக்கட்டும் பாவாட. இப்போ பிரச்சனை என்னன்னா, மாமா போன வாரம் என் மாமன் கிட்ட 25 வருஷமா கணக்கு பிள்ளையா வேலை பார்த்தாரு. ஆமா, முத்துக்கருப்பு நாராயணசாமி பிள்ளை. அவர் இறந்து போயிட்டாரு. அப்ப என்ன ஆச்சு? இப்ப என்ன பண்றது? ஐயா அங்க வரமாட்டாரு. பணம் தான் அங்க போனோம். பாவாட, சுடுகாட்டுக்கு போற போனமே தான் கிட்ட வந்து சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறவன் என் மாமன். அப்படியா? நம்ம வீட்டு படியேறி வந்து மரியாதை பண்ணுவானா? மாட்டவே மாட்டான். அது இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லாம் எப்படி தூங்குவோம்? ஓல பாயில. ஆமா. ஆனா என் மாமன் பொண்ணு எப்படி தூங்கும் தெரியுமா? எப்படி? நம்ம எல்லாம் எங்க குளிப்போம்? குளிக்கிறதே இல்லையா? அப்புறம் எதுக்கு அதை போய் பேசிக்கிட்டு? இல்ல பண்டிகை அப்போ. ஓ அப்பயா? மாடோட மாடா குட்டையில குளிக்கிறான். இவ எங்க குளிப்பா தெரியுமா? எங்க எங்க? நம்ம வீட்டுல என்னென்ன இருக்கு? நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், வேப்பெண்ணெய், ஏன் விளக்கெண்ணெய் முத கொண்டு இருக்கு. அவ வீட்டுல என்ன என்ன இருக்கு தெரியுமா? அதெல்லாம் சரிதாப்பா. உன் மாமன் முன்னு பெரிய பணக்காரியா இருக்கலாம், மான் மயிலோட கொஞ்சலாம், மகாராணி மாதிரி தூங்கலாம். ஆனா தொட்டு தாலி கட்ட வேண்டிய உரிமை முறை மாமனுக்கு மட்டும் தாப்பா இருக்கு. சுத்தி வளர்ச்சி எதுக்கு பேசுவானே? கார்த்திகாவை தூக்கிட்டு போய் தாலி கட்ட வேண்டிய உரிமை உனக்கு ஒருத்தனுக்கு தாப்பா இருக்கு. அவனதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல சொல்ல முடியாது. வாய் வலிக்குது.